ஹாய், திஸ் இஸ் சங்கவி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் மேத்தமெட்டிக்ஸ்ல தெரிஞ்ச ஒரு பேசிக் ஃபார்முலாவோடைய எக்ஸ்பேன்ஷன் தான் பார்க்க போறோம். அப்படி என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்முலாவோடைய எக்ஸ்பேன்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா தான். இதோட எக்ஸ்பேன்ஷன் அதாவது வந்து ப்ரூஃப் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ப்ரூஃப்னு எழுதிக்கிறேன். ப்ரூஃப்னு எழுதிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணுறதா இருந்தால் எல்ஹெச்எஸ் சைடும் எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம், இல்லைனா ஆர்ஹெச்எஸ் எடுத்துட்டு எல்ஹெச்எஸ்ஸையும் ப்ரூஃப் பண்ணலாம். நம்மளோட விஷ் தான் அது. இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா எல்ஹெச்எஸ் எடுக்க போகிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்துட்டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் டு a + b ஹோல் ஸ்கொயரா. இப்போ a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இந்த ஸ்கொயரை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிப்ளிகேஷனில் எழுதுறேன். அப்படி எழுதுனா எனக்கு a + b இன்டூ a + bன்ட்டு வரும். ஓகேவா? இப்போ நான் இந்த வந்து மல்டிபிள் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் a ஸ்கொயர் ப்ளஸ் ab அகெயின் பியை மல்டிபிள் பண்ணுறேன், ba ப்ளஸ் b ஸ்கொயர் வரும். இப்போது நான் இது வந்து பவரோடைய ஆர்டர் வைஸாக எழுதிக்கிறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இங்கே பாருங்கள் ab இங்கே b இருக்குது, இது ரெண்டுமே எனக்கு சேம் தான். அதனால் நான் வந்து இதை ஆட் பண்ணி 2ab எழுதிக்கிறேன். அவ்வளோதான். இது a + b ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்ல என்னன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஃபர்ஸ்ட் வந்து a + b ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம். இப்போ a - b ஹோல் ஸ்கொயர் பார்க்கலாம். இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரூஃப் பண்ண போகிறேன். எதை எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா எல்ஹெச்எஸ் எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் டு a - b ஹோல் ஸ்கொயர். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இந்த பவரை நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். a - b அகெயின் இன்ட்டு a - b. இப்போ நான் இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். a ஸ்கொயர் மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ab. இப்போ இந்த பிஏ மைனஸ் பிஏ மல்டிபிள் பண்ணுறேன். மைனஸ் ba மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போது ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போ நான் ஆர்டர் வைஸாக எழுதுகிறேன். பாருங்கள் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கேயுமே எனக்கு என்ன இருக்குன்னா ab இருக்குது, இங்கேயும் b இருக்குது, ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் 2ab அப்படின்ட்டு எழுதுறேன். அவ்வளோதான். a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் என்ன எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதை வந்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். நான் வந்து எனக்கு வந்து a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்ஹெச்எஸ் எடுத்து எல்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் டு a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab. இப்போ எனக்கு தெரியும்ல என்னென்னா இங்கே பாருங்கள், சின்ஸ் ஐ நோ தட் a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது வந்து இந்த ஃபார்முலா வந்து எனக்கு தெரியும். இப்போ நான் வந்து இங்கே அப்ளை பண்ணுறேன். என்னன்னா a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், இதோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன், ப்ளஸ் 2ab. இங்கே இருக்கிற மைனஸ் 2ab. ஓகேவா? இப்போது எனக்கு பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் 2ab இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 2ab இருக்குது. அப்போ நான் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணிட்டா பேலன்ஸ் வந்து எனக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். தேர்ஃபோர் a + b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab ஈக்குவல்ஸ் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். RHS ஈக்குவல்ஸ் டு LHS. ஹென்ஸ் ப்ரூவ்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர்த்து a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a - b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். இப்போது எனக்கு a + b ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியும், a - b ஹோல் ஸ்கொயரோடைய ஃபார்முலா தெரியும். அப்போனா நான் வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன். நம்மளுக்கு வந்து எந்த ஃபார்முலா வந்து அதிகமாக தெரியுதோ அதை தான் நம்ம எப்போவுமே எடுத்து அதர் சைடு இருக்கிறத ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? அதனால் நான் வந்து இப்போது எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் ஈக்குவல்ஸ் டு a + b ஹோல் ஸ்கொயர்
ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இதோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அகெயின் நான் வந்து a மைனஸ் பிக்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது. அந்த ப்ளஸ்ஸு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், எனக்கு வந்து இங்கே a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்குது. இதெல்லாம் வந்து எனக்கு ப்ளஸில் இருக்குது, அதனால் நான் வந்து அதை ஆட் பண்ணிப்பேன். இங்கே பாருங்கள், 2ab வந்து எனக்கு ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்போ நான் வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதுகிறேன். பேலன்ஸ் என்ன இருக்குன்னா a ஸ்கொயர் அப்போது 2a ஸ்கொயர், இங்கே b ஸ்கொயர் அப்போது 2b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு இதில் வந்து நான் வந்து காமனாக 2வை வெளியே எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா 2 இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். ஓகே, a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 2a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர். LHS equals to RHS. Hence proved. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இதோட எக்ஸ்பேன்ஷன் என்னென்னா, நம்ம இது வந்து LHSலாம் எடுத்து ப்ரூஃப் பண்ண போகிறதில்ல, அப்படியே மல்டிபிள் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறோம். நான் வந்து கிவனை எழுதிட்டேன். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா மல்டிபிள் பண்ணிக்கிறேன். a ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ab, இங்கே பியை மல்டிபிள் பண்ணோம்னா ப்ளஸ் ba மைனஸ் b ஸ்கொயர் வரும். மைனஸ் ப்ளஸ் ab இருக்குது, மைனஸில் ஒன்று இருக்குது, ப்ளஸில் ஒன்று இருக்குது. கேன்சல் பண்ணிட்டா எனக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அவ்வளோதான். தேர்ஃபோர் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் equals to a plus b, a minus b, hence proved. Next என்ன formula expansion அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.